வணக்கம். கட்டுநாயக்கா தாக்குதல் வெற்றி அப்படிங்கிற ஒரு புத்தகம். கட்டுநாயக்கா தாக்குதல்னா எதுவும் தெரியும். புலிகள் நிகழ்த்திய வீர போர், வீர சமர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கட்டுநாயக்கா தாக்குதல் குறித்தான ஒரு புத்தகம். அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வு நடக்குது. அதுல கொளத்திருமணி, மல்லை சத்யா போன்றவங்க பங்கேற்கிறாங்க. அவங்களோட மதிப்புக்குரிய அண்ணன் அமீரர்களும் பங்கேற்றுக்கிறாங்க. அதுல அண்ணன் அமீரர்கள் ரொம்ப குறுகிய காலகட்டம், அதாவது ஒரு 11 நிமிஷம் தான் பேசுறாரு. ஆனா பேசுறப்ப ஒரு 2-3 இடத்துல அண்ணன் சீமானவர்களை மறைமுகமா சாடுறாரு. என்ன சாடுறாரு அப்படின்னா, கட்டுக்கதையை சொல்றோமா, கதையா சொல்றோமா, அதாவது பொய் சொல்றோம், நம்ம சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாப்புல. மாநாடு போல பெரிய கூட்டம் போடுவாங்க, அந்த கூட்டத்துல எல்லாம் புலிகளோட வரலாறுங்கிற பேர்ல கதையை சொல்றாங்க. ஆனா இங்க குறுகிய பேர் இருந்தா கூட, கொஞ்சம் பேர் தான் இருந்தா கூட இங்க உண்மையான வரலாறு சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நானும் ஒரு இயக்குனர் தான், நானும் பொய் சொல்லலாம், ஆனா பொய் சொல்ல மாட்டேன், அது வரலாற்று பிழையாயிடும், துரோகமாயிடும் அப்படின்னு ஒரு 2-3 இடங்கள்ல திரும்ப திரும்ப நாம கதை சொல்றோம், அண்ணன் சீமான் சொல்றது கதை என்பது போல திரும்ப திரும்ப தன் பேச்சில் சொல்ற. இத என்ன அந்த பேச்சோட சிறப்பு அம்சம்னா, அந்த பேச்சுல ஒரு இடத்துல சொல்றாரு, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பத்தி மட்டும்தான் நம்ம பெருசா பேசுறோம், மற்ற மன்னர்களை பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் குறித்தான் இங்க ஆதாரம் இருக்கு. சங்க இலக்கிய நூல்கள்ல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் குறித்து பாடல்கள் இருக்கு அப்படின்னு அண்ணா அமீர் சொல்றாங்க. இப்ப சங்க இலக்கிய நூல்கள்ல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் குறித்து பாடல் இருக்குன்னா எந்த நூல்ல இருக்கு? இங்க சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 தொகை, 10 பாட்டு எல்லாம் இருக்குது. இதுல ஐங்குறுநூறா, அகநானூறா, புறநானூறா, கலித்தொகையா, இல்ல அந்த பக்கம் 10 பாட்டுனா மலைபடு கடாமா, திருமுழாற்றுப்படையா, எதுல இருக்கு? எதுலையுமே இல்லை. ஏன்னா ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலம் வேற, சங்க இலக்கிய நூல்கள் படைக்கப்பட்ட காலம் வேற. சங்க இலக்கிய நூல்கள் படைக்கப்பட்ட காலத்துக்கு பிரகாரம் தான் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வாழ்றாங்க. அப்ப அந்த கருத்து ஒரு தகவல் பிழை, பெரிய குற்றம், அபத்தம், அபாண்டம் அப்படின்னு சொல்ல வரல, தகவல் பிழை. அண்ணன் அமீர் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்றோம். இது தகவல் பிழை. ஆனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் கட்டுக்கதையை சொல்றாங்க, கதையா சொல்றாங்கன்னு சொன்னது அது பிழை இல்ல, வன்மம். இது காழ்ப்புணர்ச்சி, அபாண்டமான அபத்தமான ஒரு பேச்சு. ஏன்னா நீங்க ஒரு திராவிட இயக்க மேடையில, பெரியாரோட புகழ் போற்றக்கூடிய மேடையில, கருணாநிதியோட புகழ் போற்றக்கூடிய ஒரு மேடையில, இல்ல திராவிட இயக்க தலைவர் பெருமக்களோட புகழ் போற்றக்கூடிய மேடையில ஏறி அந்த மேடையில நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறீங்க, அண்ணன் சீமானை விமர்சிக்கிறீங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி திராவிடத்தை எதுக்குது, திராவிட இயக்க தலைவரோட கோட்பாடுகள் எதுக்கிறோம், அந்த அடிப்படையில் அந்த மேடையில விமர்சிக்கலாம். ஆனா கட்டுநாயக்கா தாக்குதல் வெற்றின்னு புலிகளை போற்றக்கூடிய, புலிகளோட வீரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம்னா அதுல நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க வேண்டிய எந்த தேவை வந்துச்சு? ஏன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதே அந்த நிலத்துல இயக்கத்தின் மூலமாக எந்த அரசியல முன்னெடுத்தாங்களோ, எந்த தேச கனவுக்காக உழைச்சாங்களோ, தலைவர் எதுக்காக களத்துல நின்னாரோ அந்த நோக்கத்தை கருதிதான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுது. மே 18, 2009 இனம் அழித்தொழிக்கப்படுது, ஒட்டு மொத்தமா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மே 18, 2010 அடுத்த ஆண்டு நாம் தமிழர் கட்சி பிறக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த 15 ஆண்டு காலத்துல நாம திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கிறது, ஈழம்ங்கிறது நமக்கு அரசியல் இல்ல, அவசியம். காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கட்சித்தீவு எல்லாமே ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை. ஆனா ஈழம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல, சிக்கல் இல்ல, ஒரு தேசிய இனத்தோட விடுதலை அப்படின்னு சொல்றோம். அந்த பாதையில பயணத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இல்ல, தடம்புரல் இல்ல, அதே நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஈழம்ங்கிற அந்த வரலாற்று முழக்கம் தமிழ்நாட்டுல இன்னும் உயிர் போடு இருக்குன்னா அதுக்கு அண்ணன் சீமான் தான் காரணம். ஏன்னா கடந்த காலத்துல ஐயா வைகோ பேசியிருக்கலாம், அண்ணன் கொளத்திருமணி பேசியிருக்கலாம், அண்ணன் கு ராமகிருஷ்ணன் பேசியிருக்கலாம், இன்னும் பிற ஆட்கள் பேசியிருக்கலாம், சிறைக்கு போயிருக்கலாம், பாடுபட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். தலைவர் களத்துல இருந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் அரும்பெரும் பணிகளையும் தியாகங்களையும் செஞ்சிருக்கலாம். ஆனா 2009 ஒட்டுமொத்தமா இனம் அழித்தொழிக்கப்படுது, ஒட்டுமொத்தமா இயக்கம் அங்க இல்லைங்கிற சூழல் உருவாக்குது. அந்த போராட்டம் மௌனிக்கப்படுது. 2009க்கு பிறகு தலைவர் களத்துல இல்லைங்கிறப்ப அப்ப முன்பை விட வீரியமாக
இயக்கத்தை பேசியிருக்கணும், ஈழத்தை பேசியிருக்கணும், அந்த நோக்கத்தை பேசியிருக்கணும், எல்லாத்தையும் பேசியிருக்கணும். ஆனா எல்லாரும் அதை மறந்து கடந்து போனாங்க. அதை பேசி என்ன ஆக போகுது, அதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க, அது ஆகாத வேலை அப்படின்னு பேச தொடங்கினாங்க. என்ன சொல்ல போனா திராவிட இயக்க தரப்பு அவங்க எல்லாம் மெல்ல மெல்ல அதை முழுமை, அதாவது குளத்துமணி பேசினாரு, கு ராமகிருஷ்ணன் பேசினாரு, அவங்க எல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க, பகுதி நேரம் போல பேச தொடங்கிட்டாங்க. இந்த பக்கம் பாக்குறப்ப சுவீரபாண்டிய மற்றவங்க எல்லாம் முழுமையா அதை விட்டுட்டாங்க. ஏன்னா ஈழம் அப்படின்னு பேசினா, தலைவர்னு பேசினா, இயக்கம்னு பேசினா அது வந்து திமுகவை வந்து நோக்கி நீடும். திமுகவோட வரலாற்று துரோகமும் நயவஞ்சகமும் அவங்களோட நரித்தனமும் மீண்டும் ஒரு முறை அம்பலப்படுத்தப்படும், சபையில ஏற்றப்படும் அப்படிங்கிறதால அதை முழுவதுமா கடந்து போனாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த ஈழ இனப்படுகொலைக்கு 2 லட்சம் மக்கள் துடிக்க படுகொலை செய்யப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கான நீதியை இன்னைக்கு வரைக்கும் கேட்டு வருது. தொடர்ச்சியா பேசி வர்றோம். இதே நீதியை கேட்டு ஐநா மன்றத்தோட படி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அறிவித்து உலகம் முழுக்க தொடர்ச்சியா பேசி கொண்டிருக்கு. 2 லட்சம் மக்களுக்கான நீதி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கப்படலங்கிற பட்சத்துல நாம திரும்ப திரும்ப பேசுறோம். பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை தேவை. அது போர்க்குற்றம் மட்டுமல்ல, அந்த போரே குற்றம். ஏன்னா ராணுவத்துக்கிடையே வந்து சண்டை நடக்கல, சிங்கள ராணுவம் முழுக்க முழுக்க மக்களை கொன்றது. பெண்களை, குழந்தைகளை, பொதுமக்களை, மாற்றுத்திறனாளிகளை எல்லாரையும் கொண்டாங்க. மருத்துவமனை மேல கொண்டு போட்டாங்க, குடியிருப்பு மேல கொண்டு போட்டாங்க, பள்ளிக்கூடங்கள் மீது கொண்டு போட்டாங்க. இப்படி மக்கள் வாழக்கூடிய இடத்துல குண்டை போட்டு ஒரு இன அழிப்பை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுறோம். பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை அங்க வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படணும். அங்க வாழக்கூடிய மக்கள்கிட்ட, புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சொந்தங்கள்கிட்ட ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழீழம் தான் தீர்வுங்கிற இடத்துக்கு நோக்கி நகரணும். இனி வந்து சிங்களனோடு தமிழன் இணைந்து வாழ்வது சாத்தியம் இல்லை. ஒருவேளை பொது வாக்கெடுப்பு நடத்தி ஈழத்துல வாழக்கூடிய மக்களும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சொந்தங்களும் அவங்க வந்து இல்ல எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க சிங்கள மக்களோடு இணைஞ்சு வாழ்றோம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்க பேசல, வாய் திறக்கல, மௌனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தொடர்ச்சியா ஈழம் குறித்து பேசி வருவது அண்ணன் சீமான் தான். அதுல வந்து மதிமுக இருக்குது, ஈழம் குறித்து பேசுவா, வைகோ பேசியிருக்காங்க, அண்ணன் குளத்துமணி இருக்காங்க, கு ராமகிருஷ்ணன் இருக்காங்க. இப்ப மதிமுகவோட தொண்டர்களுக்கு யார் தலைவர்னு கேட்டா வைகோ தான் தலைவர். குளத்துமணியோட இயக்கத்துக்காரங்களுக்கு வந்து யார் தலைவர்னு கேட்டா குளத்துமணி தான் தலைவர். கு ராமகிருஷ்ணனோட இயக்கத்துக்காரங்களுக்கு வந்து யார் தலைவர்னு கேட்டா அவங்க கு ராமகிருஷ்ணன் சொல்லலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு யார் தலைவர் அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஒருமித்து ஒரே குரல் சொல்லுவாங்க, தலைவர் வந்து பிரபாகரன் தான் நமக்கு தலைவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா தன்னோட தம்பிகளை தங்கைகளை ஒருத்தரை கூட தன்னை தலைவர்னு சொல்ல விடல. அண்ணனா தம்பியா உறவா பழகி நமக்கு ஒரே தலைவர் தான், இந்த இனத்துக்கு ஒரே தலைவர் தான், அது தலைவர் பிரபாகரன் தான் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துதான் அண்ணன் சீமான். ஒரு மேடையில அண்ணன் ஏறுவாங்க, ஏறுறப்ப வந்து அங்க தூரத்துல இருக்கக்கூடிய கட்சி சாராத, கட்சி மேல அபிமானம் கொண்ட ஒரு பொதுவான ஆள் தான் ஒருத்தர். அவர் தலைவா அப்படின்னு கத்துவார். உடனே அண்ணன் வந்து கையை நீட்டி தலைவரோட படத்தை காமிச்சு அவர் தான் தலைவர் அப்படின்னு காமிப்பார். அப்படி நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகிட்ட புலிகளோட போராட்ட வரலாற்றை, ஈக வரலாற்றை, தலைவரோட வீரத்தை, தலைவரோட ஒழுக்கத்தை, அந்த தலைவன் தான் அந்த இனத்துக்கான ஒப்பற்ற தலைவங்கிறத கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான். அதுக்கு சான்று என்னன்னா நானே ஒரு சான்று தான். எனக்கெல்லாம் வந்து அண்ணன் பெற்ற இயக்கம்னா எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. என்னை போலவே லட்சக்கணக்கான பேர்கிட்ட, கோடிக்கணக்கான பேர்கிட்ட அதுக்கு முன்னாடி வந்து ஈழம் அப்படின்னா பிழைக்க போன இடத்துல பிரபாகரன் நாடு கட்டு போராடுறாரு, இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட புரிதலாக இருந்தது. ஆனா அதை உடைச்சு நொறுக்கி அது ஒரு தேசியத்தோட விடுதலை போராட்டம், அவங்களோட தாய் நிலத்தை காக்க வந்து அந்த இடத்துல வந்து புலிகளை போராடினாங்க அப்படிங்கிற வரலாற்றை கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான். அன்னைக்கு ஈழ இனப்படுகொலையின் போது முழுக்க முழுக்க துரோகம் பண்ணது காங்கிரஸ், திமுக. அன்னைக்கு வந்து ராஜபக்சேவுக்கு, சிங்கள வல்லாதிக்கத்துக்கு, அந்த பேரணவாதத்துக்கு அன்னைக்கு வந்து பணம் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பன்னாட்டு அளவுல அரசியல் அணிச்சேர்க்கை நிகழ்த்தி அந்த இனப்படுகொலை செய்யறதுக்கு முழுக்க முழுக்க துணை போனது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ். எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல வந்து எந்தவித பெரிய புரட்சியோ, பெரிய எழுச்சியோ, பெரிய மக்கள் போராட்டமோ இயலாத வண்ணம் தடுத்து அதை முடக்கியது கருணாநிதி. அதுவும் உலகத்துக்கு தெரியும். முத்துக்குமார் இங்க வந்து தமிழ்நாட்டுல முத்துக்குமார் தொடங்கி லண்டன்ல முருகதாசன்,
புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி,